இவ்வளோ பணத்தை ஒன்றா பார்த்த உடனே எனக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு. இப்போ நிம்மதியாக இருக்கு. கால் பண்ணி சொல்லு, வர லேட் ஆகுன்னு. சீக்கிரம் சொல்லு. ஹலோ சார், ரவி. இல்லை, வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும். பார்வதிக்கு உடம்பு சரியில்லை. இல்லை, என்னென்ன தெரியல. நான் இங்கேருந்து கிளம்பும்போது ஃபோன் பண்ணுறேன். தேங்க்யூ சார். இப்போ நீ ஃபோன் பண்ண வேண்டாமா? நீ கால் பண்ணாமல் இருந்தா அவங்க உனக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல. நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது பார்வதி. ஹலோ ஆன்சி, இன்னைக்கு வர முடியுமான்னு தோணலை. இல்லை, நான் சொல்கிறேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே, யூ கேரி ஆன். உங்கள் 2 பேருக்கும் டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? நல்லா பசிக்குது இல்லை? இங்கே பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, நம்ம அங்கே போகலாம். இதுக்கப்புறம் வண்டி போகாது. வண்டி இங்கே நிறுத்தும். இந்த இங்க இருக்க வாழ்க்கையும் எப்பவும் உன்னால பார்க்க முடியும். மெதுவா போ, நானும் வரேன். எல்லாம் வாங்க, பார்க்கலாம். சார், வாங்க, உட்காருங்க உட்காருங்க சார். என்னங்க டீ? இப்போ எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வந்து வை. சரிங்கய்யா, சரிங்கய்யா. சார், என்ன வேணும்? என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னு சொல்லுங்க. யானை ஃப்ரை இருக்கா? என்ன சார்? யானை ஃப்ரை. சார், என்ன சார்? முள்ளமன்றி. அதனால தான் கேட்டேன், என்ன இருக்கோ சொல்லு. சார், மீன் ஐட்டம் என்ன வேணா கேளுங்க. வஞ்சர மீன், நெத்திலி, எறா. 5 நிமிஷம். 5 நிமிஷம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இன்னும் போகலையா? எங்கே? காசு வேணாமா? எல்லா பணத்தையும் நான் தான் எரிச்சிட்டேன்ல. என்கிட்ட காசு வேற இல்லை, இங்கே பில்லு வேற கொடுக்கணும். அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஓட வேண்டியிருக்குல்ல. ட்ராவல் பண்ணணும், வண்டிக்கு டீசல் போடணும், பசிக்கும்போது மறுபடியும் சாப்பிடணும், செலவாகும். இனஃப் இஸ் இனஃப். சொல்லு, உன்னோட நோக்கம் என்ன? நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லு. சொன்னதுக்கப்புறம் செய்கிறேன். அப்படியா பார்வதி? இனிமேல் நான் சொல்கிறத நீங்கள் செய்ய மாட்டீங்களா? யூ டெல் மீ. இப்போ தான் நீங்கள் பொதுவாக நல்ல முடிவெல்லாம் எடுக்கிறீங்களா? ரவி, ப்ளீஸ், லெட்ஸ் டூ திஸ். நம்ம அம்மாவுக்காக. என் பொண்ணு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா, இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இழக்க எதுவும் இல்லாதவங்க கிட்ட இழக்க எல்லாம் இருக்கிறவங்க எதிர்க்கக்கூடாது. ஏன்னா அவன் என்ன செய்வான்னு யாருக்கும் தெரியாது. 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீ காசோட வரலன்னா அம்மாவை பற்றி அதுக்கப்புறம் யோசிச்சு கஷ்டப்படாத. ஹோம் டெலிவரியில் ஒரு குழந்தை சவப்பெட்டி வரும். இப்போ எப்படி போகணும்? எப்படி? அங்க போய் பார்க்கலாம். ரவி, நம்ம யாருக்காவது கால் பண்ணலாமா? எப்படி கால் பண்ணுவ? எல்லா நம்பரும் ஃபோனில் தான் இருக்கு.
எனக்கு எந்த நம்பரும் ஞாபகம் இல்லை, ஆஃபீஸ் நம்பர் கூட தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் யாருக்கு கால் பண்றது, யாரை நம்புறது? கூப்பிட்டாலும் யாராச்சும் இங்க வரணும் இல்ல, அதுவும் இந்த இடத்துக்கு. இப்ப என்ன பண்றது? நாம இந்த வாட்சை அடகு வச்சிடலாமா? இங்க அடகு வைக்கிற கடை. யோ போயா. சார், இந்த அடகு வைக்கிற கடை எங்கேயாச்சும்? இதுல யார் அடக வைக்கணும்? இந்த வாட்சை வாட்ச் அடக வைக்கணுமா? நீ முட்டாளா மற்றவங்கள முட்டாளாக்க பார்க்குறியா? இது யார் வாங்குவா? யோ, ஓடாரா நில்லு நான் பெரியவர் இருக்காரு, ஹக்கீம் சேட்டு. வெளிநாட்டுக்காரங்க போடுற 2000 வரைக்கும் வாங்குவாரு. போய் பாருங்க. அப்படியே போனீங்கன்னா செகண்ட் ரைட்டு. பூகாரி. முன்னாடினா ரொம்ப முன்னாடி இல்ல, எல்லாரும் இத பீகல்காரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 98ல ரமேஷ் ரஹ்மான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம கம்ப்யூட்டர் பிசினஸ் ஜிடெக், இவன் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது பேர் புல்காரின்னு. இப்ப அதுவும் போயிடுச்சு, பூகாரின்னு சொல்றாங்க. இதை அடகு வைக்கணும். நீங்க எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல வாட்சை யாராவது அடகு வாங்குவாங்களா? முன்னாடி ரிபோக் பிராண்ட்லாம் வாங்கணும், இப்ப வாங்குறது இல்ல. இது ஒரிஜினல். இந்த ஹக்கீம் சேட்டுக்கிட்டே டூப்ளிகேட் நிறைய இருக்குது. மேட் இன் பேப்புல், அப்புறம் தான் பூகாரி. முன்னாடியா இருந்தாலும் இப்போவா இருந்தாலும் இதோ இந்த உள்ளங்கையில மூடி வச்சா நரம்புகள் சொல்லும், தம்பி ஹக்கீமு இது என்னன்னா இது ஒரிஜினல், இல்லைன்னா டே ஹக்கீமு இது டூப்ளிகேட்டரா அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, இங்க தாம்பரம் பக்கத்துல குரம்பேட்டை கிட்ட குமார்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தன்னோட ஃப்ரெண்டுங்க ஒரு 5 பேரை கூட்டிக்கிட்டு மலேசியாவுக்கு போய் வாட்ச் செய்ய கற்றுக்கிட்டான். நம்ம கொடுக்குற டைட்டன் வாட்ச், சிட்டிசன் வாட்ச்லாம் டூப்ளிகேட் பண்ணுறான். அவனுக்கு அதான் முழு வேலையே. இந்த ஊரில் அதையும் கட்டிக்கிட்டு நிறைய பேர் பந்தாவாக தெரிவானுங்க. இப்போ எல்லாரும் டூப்ளிகேட் பண்ணுறது தான் தொழிலாக வச்சுருக்கிறாங்க. ஒரிஜினலாக காசு கொடுத்து வாங்குறவங்க இந்த ஊரில் யார் இருக்கா சொல்லுங்க? சரி, இதை வித்தா எவ்வளோ தருவீங்க? ஒரு 6000 ரூபா வேணா தரலாம். 6000 ரூபாயா? இது 1 லட்ச ரூபாங்க. இது எவ்வளோ விலைன்னு எனக்கு சொல்லாதீங்க. விலை அதிகமாக சொல்கிறதுக்கு இது ஒன்றும் பெருசாக இல்லையே. இதை விட சூப்பர் ஐட்டம் என்கிட்டயே இருக்கு, காட்டட்டுமா? பூஹாரியோட டயக்னோ சீரியஸ். இப்படி 6000 ரூபான்னு சொன்னா இப்படி? கேரண்டி கார்டு இல்லை, பாக்ஸும் இல்லை, வாங்குறதுக்கான கவரும் இல்லை, அப்புறம் என்ன கிடைக்கும்? 6000 ரூபாயே இதுக்கு ஜாஸ்தி. சரி, 6000 ரூபாய்ச்சு கொடுங்க. இந்தாங்க, உங்ககிட்ட பிஸ்னஸ்ன்றதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் இன்னும் ஐட்டம் எதாவது இருந்தால் எடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம ஊரில் நல்ல மூமெண்ட்டில் இருக்கிற பிரெட்லி, பாமன் மெர்ஸு இதெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க. விலையை முன்ன பின்ன பார்த்துக்கலாம். ஒரு டீ சொல்லட்டுமா? வேண்டாம். இந்த திப்பு சுல்தான் ஹோட்டலுக்கு எப்படி போகணும்? திப்பு சுல்தான் ஹோட்டல் இங்கே பின்னாடி தான். இங்கே சைடில் ஒரு சின்ன வழி போகும், அதில் போனால் அப்படியே போயிடலாம். இது ஒரிஜினல் தானா? சரி அமீர், பார்க்கலாம். அந்த பில் அங்கே கொடுத்துருங்க. 2300 ரூபாயா? இது யாருக்கு? வெளியே நிறைய பேருக்கு இது தேவைப்படுது. சார், யானை ஃப்ரை கிடைக்குமான்னு கேட்டிங்களாமே நீங்க? கிடைக்காதது எதுவுமே இல்லை சார். முன்னாடி நஞ்சாம்கோட்டு பக்கத்தில் கடை நடத்தும் போது அதையும் பண்ணியிருக்கேன் சார். அதான் தெரியுமே. ம். பார்வதி, ஒரு நிமிஷம். அட்ரஸ் இதில் இருக்கு, இதை அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. என்ன கொடுக்க மாட்டீங்களா? நானா? ஆமாம், ஒரு சின்ன ஃபேவர் செய்ய மாட்டீங்களா?
நீங்கள் செய்வீங்க எனக்கு தெரியும். அம்மா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்ல. என்ன இது? அம்பத்தூரில் இருக்க அச்சு மாமாவோட வீட்டில் சேர்க்கணும். என்ன பார்வதி? ரவி, நான் கொடுக்குறேன். எங்க இருந்தாலும் நான் போய் கொடுக்குறேன். ஒரே ஒரு ஃபோன் கால் போதும். நீங்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். முட்டாள்தனமாக எதுவும் செய்யாதீங்க. அம்பி, உன் குழந்தையோட உயிர் என் கையில் இருக்கு. அதை மறந்துடாத. பார்த்து பேசு. என்னடா தம்பி இங்க ட்ரிங்க்ஸா? இல்லை, நான் ஆஃபீஸ் முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன இங்கே? நான் இங்க பக்கத்துல தான். ஓ சாரி, நான் இவனோட அண்ணன் கல்யாண கிருஷ்ணன். தஞ்சாவூர்ல இருந்து ருக்குமாமி வந்திருக்காங்க, அப்பாவோட சிஸ்டர். போய் பார்க்கணும்னு சொல்லி மாமா கால் பண்ணி கட்டாயப்படுத்துறாரு. அச்சு முறுக்கு சீடை இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. இவரு உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமாமா, ரவி அபிரகம். கிறிஸ்டியனா? நம்ம கண்ணம்மாவோட தம்பி மாதிரியா இருக்காருல்ல? அதே ஷர்ட், அதே பேண்ட், அதே ஷூஸ். ஆனா மூஞ்சி மட்டும் அப்படி இல்ல. ஓகே ஓகே, நான் எப்படிப்பட்டவன்னா எல்லார் கூடயும் டக்குன்னு ஜாயின் இல்லைண்ணா, நான் ஆயிடுறேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நானும் பிஸி தான், அதெல்லாம் விடு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ண வந்திருப்பீங்க. ஸ்மாலிங். ஆமா, நீங்க வரீங்களா? அதுக்கு என்ன, ரொம்ப நேரமா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவனும் நிறுத்த மாட்டேங்கிறான். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த வழி தானே? ஆமா, நாங்க உங்களை டிராப் பண்றோம். இல்லைண்ணா, நீங்கள் போங்க. சும்மா இருற தம்பி, ஒரு ஃப்ரெண்டு அன்பா கூப்பிடுறாரு. அதுவும் இல்லாம ஃப்ரீ லிஃப்ட் தானே. அப்புறம் என்ன, கொஞ்சம் தள்ளுங்க. இங்க இல்ல, பின்னாடி ஓ, இதுல ஏறினா அப்படி போக முடியாது. இல்ல. சரி ஓகே. பழைய வண்டியா? ஒரு வாட்டி லிஃப்ட் கொடுத்து மாட்டினது பத்தாதா? கடவுளா பார்த்து எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுருக்காரு. என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். உன்னால முடிஞ்சதை பாரு.